ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்மளோட கஸ்டமர் கேட்டுகிட்டே இருந்த வீடியோ தான். டே க்ரீம் அப்ளை பண்ணி காமிங்க. அதுக்கு முன்னாடி க்ரீமையும் காமிச்சிட்றேன். 3 விதமான ரேட்ஸில் நம்மக்கிட்ட இருக்குது. பற்றியா ஹேங்கிங் ஆகுது பற்றியா வீடியோ தெரியுதா? இது ஒரு ரேட்டு, இது ஒரு ரேட்டு, இது ஒரு ரேட்டு. 3 விதமான ரேட்ஸில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் குவான்டிட்டி டிஃப்ரென்ஸ் வரும், அதுக்கு தான் ரேட்டு. உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிங்கி டே க்ரீமை பற்றி ரிவ்யூஸும் அதை எப்படி அப்ளை பண்ணணும், அவுட்ஃபுட் எப்படி வருது அப்படின்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஸ்டிக்கர் அடிக்க கொடுத்துருக்கு, இன்னும் வரலைங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கூட பெட்டராக பாக்ஸ் வந்து நான் இன்னும் அமையலை, நல்ல ஒரு பாக்ஸு. அதனால் அந்த அதுக்குள்ளேயுமே நம்ம கஸ்டமர் எனக்கு ப்ராடக்ட் தான் சிஸ்டர் முக்கியம், எனக்கு பாக்ஸோ இல்லை ஸ்டிக்கரோ முக்கியம் இல்லை, நீங்கள் அனுப்புங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வாங்கிட்டாங்க. ரிவ்யூவுமே கொடுத்துருக்காங்க. இன்னும் பாக்ஸ் வந்து நல்ல பாக்ஸாக தேடிட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரே பாக்ஸாக இருக்கணும், மாறக்கூடாது. அதாவது ரெகுலராக கிடைக்கிற மாதிரி பாக்ஸு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து கிடைக்காது ரெகுலராக. இந்த பாக்ஸ் வந்து மாற்றி மாற்றி வருமா கலர், எனக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரே பாக்ஸாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட கஸ்டமர் சிஸ்டர் போன டைம் இந்த கலரில் வந்துச்சு, இந்த டைம் இந்த கலரில் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. தெரியாது இல்லையா, கன்ஃபியூஸ் ஆகும். நைட் க்ரீம் டே க்ரீம் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் இப்போ வந்து ரிவ்யூ பார்க்கலாமா நம்மளோட பிங்கி டே க்ரீமுக்கு. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் ஒரு 2-3 ரிவ்யூ தான் நான் படித்து சொல்லுவேன் சரியா. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் இதுக்குன்னு இப்போ அப்ளை பண்ணி வேற காமிக்கணும், அதனால பெருசாக போகும் வீடியோ. 2-3 ரிவ்யூ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக ரிவ்யூ அப்புறம் க்ரீமை பற்றி இன்னும் கொஞ்சம் கூட சொல்கிறேன். பிரியா செங்கல்பட்டுலேருந்து டே க்ரீம் நானே யூஸ் பண்ணிக்கிறேன் சிஸ், நெக்ஸ்ட் டைம் பார்த்து சென்ட் பண்ணுங்கள். எதுக்கு? ஓ டப்பா உடஞ்சது அதுக்கு தானே. ஆமாம், பாக்ஸ் வந்து நம்ம டே க்ரீம் வச்சு அனுப்பணும்ல, அது வந்து உடஞ்சிருச்சுன்னா 2ஆக கீறி இதாகிட்டு. அதை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளோட கஸ்டமர் வந்து நான் பார்த்து யூஸ் பண்ணிக்கிறேன், உடஞ்சது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரியா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நல்லா பார்த்து அனுப்புங்க அப்படின்னு. டே க்ரீம் யூஸ் பண்ணேன், லைட் வெயிட் அண்ட் ஸ்மூத் டெக்ஸ்சராக இருக்குது, சிம்பிள் மேக்கப்பு ஃபினிஷ் சிஸ், நைஸ் க்ரீம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஃபவுண்டேஷனே தேவையில்லைங்க. நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு குயிக்காக ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த பிங்கி டே க்ரீமை போட்டுட்டு அதுக்கு மேலே பவுடரோ எனி நீங்கள் அதனால் போட்டுக்கிட்டு சூப்பராக கிளம்பிடலாம். ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். யுவர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் சிஸ், சூப்பர் க்ளோ கொடுக்குது. இது பிங்கி ஒயிட்னிங் டே க்ரீமுக்கு பார்த்தீங்க, இதுவும் ஒயிட்னிங் க்ரீம் தான். இதில் வந்து என்னென்ன ஆடுனா, மாய்ஸ்சரைசர் நீங்கள் தனியாக ஆட் பண்ண தேவையில்லை, இதிலே ஆடட் தான். சன்ஸ்க்ரீனும் அப்படி தான். ஆனால் SPF வந்து கம்மியாக தான் வரும். 20 30 20 தான் வரும் சன்ஸ்க்ரீன் இதில் SPF. நீங்கள் தனியாக மாய்ஸ்சரைசர் போட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த க்ரீம் மட்டும் போட்டாலே போதும். டோனர் வேணால் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளோட அஸ்வினி, கன்னியாகுமரியிலேருந்து அஸ்வினி சிஸ்டர் வந்து அனுப்பியிருக்காங்க. ஹாய் சிஸ், பார்சல் ரிசீவ்டு. ஆல்ரெடி உங்கள்கிட்ட பிங்கி ஒயிட்னிங் க்ரீம் அண்ட் சோப்பு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், அது வண்டர்ஃபுல் ரிசல்ட்டு. ஸோ இப்போ பிங்கி டே க்ரீம் வாங்கினேன். எக்ஸலண்ட் ரிசல்ட் சிஸ், ஃபவுண்டேஷன் தேவையில்லை, இந்த ஒரு க்ரீமே போதும், நல்ல க்ளோவாக இருக்குது, ஃபேஸ் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக மேக்கப் போட்டது மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ராஜி அக்கா. ப்ராடக்ட் சேல் பண்ணுறதை மட்டும் விட்டுறாதீங்க அக்கா அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு யார், நம்மளோட பிரியா சிஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட அஸ்வினி பாப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ 2 பேருக்குமே. அப்புறம் வந்து ராஜ்மோகன் அப்படிங்கிற பேரில் இருந்து ஆர்டர் போடுவாங்க. அந்த சிஸ்டரோட பேர் எனக்கு தெரியல. அவங்க வந்து நான் அன்றைக்கி ஷார்ட் வீடியோ சொல்லியிருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க சொன்னது அப்படின்னு. அவங்க வந்து அது என்ன வாங்கிட்டு 2 பாக்ஸ் வாங்கியிருந்தாங்க டே க்ரீமில், 2மே உடஞ்சி தான் போயிருந்துச்சு. ரிட்டன் போடுங்க, நாங்கள் ரிட்டன் அனுப்புகிறோன்னு சொன்னதுக்கு இல்லை வேண்டாம். அவங்களே மாதிரி யாரை, நம்ம பிரியா சிஸ்டரே மாதிரி இவங்களும் வந்து எனக்கு பிரியா சிஸ்டர் சொன்னதை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேனே, இப்போ ரிவ்யூ பார்க்கும்போது தான் நான் பார்க்குறேன். எனக்கு இப்போ தான் அனுப்பி விட்டாங்க, அவங்க நான் பார்த்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னது இப்போ தான் பார்க்குறேன். ராஜ்மோகன் அவங்க இப்போ சொன்னது வந்து அன்றைக்கே என்கிட்ட உடனே காமிச்சாங்க. அன்றைக்கி அவங்க சொல்லி என்கிட்ட லேட்டாக தான் காமிச்சாங்க, அன்றைக்கி காமிச்சாங்க எங்கள் பாரு அப்படி சொல்லியிருக்காங்கன்னு. அவங்க வந்து உடஞ்சி போனதே இல்லை, நானே பார்த்து யூஸ் பண்ணிக்கிறேன், வச்சுக்கிறேன், வேறு பாக்ஸில் மாற்றி யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நல்ல பாக்ஸாக பார்த்து அனுப்புங்க உடையாமல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து நம்ம வந்து கிஃப்ட் அனுப்ப போகிறோம். அவங்க அப்படி தானே. வேறு யாரெல்லாம் வந்து சொன்னது, வேறு யாரெல்லாம் வந்து உடஞ்ச பாக்ஸையும் நான் வச்சுக்கிறேன் அவ்வளோதானா? இவங்க 2 பேர் தான் சொன்னதா? இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேருக்கும் நம்ம கண்டிப்பாக கிஃப்ட் கொடுத்தே ஆகணும், என்னோட சந்தோஷத்துக்காண்டி, அவங்க மனசுக்காண்டி, அவங்களோட பெரிய மனசுக்காண்டி. பாக்ஸ் உடஞ்சதுன்னா ரிட்டன் அனுப்பி அவங்க புது பாக்ஸ் வாங்கியிருக்கலாம், ஆனால் ப்ராடக்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு
எனக்காக நானே அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன், பாக்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொன்ன மனசுக்காண்டி எனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிஃப்ட் அனுப்புனா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அப்புறம் ராஜ்மோகன் அவங்க சொல்லியிருக்காங்க, அக்கா பிங்கி டே க்ரீம் 3 days தான்க்கா யூஸ் பண்ணினேன், செம்மையாக இருக்குதுங்கக்கா, சூப்பர்க்கா, லவ் யூக்கா, லவ் யூ டூக்கா, காட் பிளஸ் யூ அக்கா, பிங்கி டே க்ரீம் மட்டும் போட்டாலே போதும்க்கா, ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி ஃபேஸ் பிரைட்டாக இருக்குதுங்கக்கா, சூப்பர்க்கா அப்படின்னு எனக்கு அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ. உங்கள் பேர் தான் எனக்கு என்னன்னு தெரியல. அக்கான்னு இவ்வளோ பேசுனீங்க, பேரை மட்டும் சொல்லவே இல்லை பத்தியா. கண்டிப்பாக உங்கள் பேர் என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கணும். ஃபவுண்டேஷனே தேவையில்லைங்க. நம்ம இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஏதாவது ஒரு வெளியில் நீங்கள் காலையில் போய்ட்டு ஈவினிங் வராது, எனக்கு ஃபேஸ் பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும், டயர்டு தெரியவே கூடாது, டல்லாக இருக்கக்கூடாது அப்படின்னா பிங்கி டே க்ரீம் போட்டுட்டு நீங்கள் பவுடர் அடிச்சுட்டு போங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு டே க்ரீம் வந்து இவங்க வந்து அப்ளை பண்ணி காமிப்பாங்க, நான் சொல்லுவேன், அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து நாளைக்கு போடுவேன், கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஷூட் இருக்குது. என்ன ஷூட்னா சும்மா சாரீ கட்டி மேக்கப் பண்ணி ஷூட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபவுண்டேஷனே இல்லாமல் நம்ம பிங்கி டே க்ரீமை வச்சு நான் மேக்கப் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஃபுல்லாக. இன்றைக்கி பண்ணுறதா இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஃபோட்டோகிராஃபர் தம்பி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வெளியில் கல்யாண வீட்டுக்கு போனாங்க. அவங்க அக்கா நான் 3:30க்கு வந்துடுவேன்னு சொன்னாங்க. ஆனால் பெட்ரோல் வர வழியில் காலியாகி நான் அது என்ன டோப் அடித்து வந்துட்டு இருக்கேன்க்கா, லேட் ஆயிரும்ட்டா. சரி நாளைக்கு ஷூட் வச்சுக்கலாம் அப்படின்னு மாற்றிட்டோம். இல்லைனா இன்றைக்கே நானே போட்டு காமிச்சிருப்பேன். நான் ஆல்ரெடி நல்லா கிளம்பி தான் உட்காந்துட்ருக்கேன், எனக்கு மூஞ்ச கழுவ வேண்டாம்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஃபேஸில் எதுவுமே போடலை. அவங்க அப்ளை பண்ணி காட்டுவாங்க. நாளைக்கு நான் நம்மளோட பிங்கி டே க்ரீம் வச்சு எப்படி கிளம்பணும், அதாவது ஃபவுண்டேஷன்லேயே இல்லாமல் ஒரு ஷூட்டுக்கு எப்படி கிளம்பணும், ஃபுல் மேக்கப் விலாக் உங்களுக்கு நான் போடுவேன். மேக்கப் பண்ணி கிளம்பி நாங்கள் அதை ஷூட் பண்ணுறது எல்லாமே ஒரு விலாக் மாதிரி போடுவேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இவங்க அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறது க்ரீமுங்க. இப்போ இதில் வந்து இதுலேருந்து எடுத்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. எப்படி யூஸ் பண்ணணும்னா, எடுத்து ஃபேஸில் அங்கங்கே லைட்டாக டாட் வச்சு இப்படி நல்லா கை வச்சு இப்படி பிளெண்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போட்டால் வந்து ப்ரஷ் வச்சோ பிளெண்டர் வச்சோ நீங்கள் பிளெண்ட் பண்ணுவீங்களா, இப்போ லைட்டாக டாட்டாக எடுத்து வை பார்ப்போம். கை நான் வச்சேன்னு வையன் வேஸ்ட்டாக போகும், க்ரீம் ரொம்ப ரேட்டு காஸ்ட்லி. ஸோ அங்கே இங்கே கைப்பட்டு அங்கங்கே இவ்வளோ கிட்ட வேண்டாம், தள்ளி வை, தள்ளி லைட்டாக வச்ச போது, ரொம்ப வச்சா நீ ரொம்ப பெல் அடித்த மாதிரி ஆகும், அப்புறம் மூஞ்ச கழுவுற மாதிரி இருக்கும். பிளெண்ட் பண்ணி இப்போ ஒரு கணத்தில் பிளெண்ட் பண்ணி இப்போ எப்படி இப்போ இது பண்ணு தரேன்னா கை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணு. எதுவுமே அவங்க போடல, ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. பிளெண்ட் பண்ணுடா காயறதுக்குள்ளேயும். இதுக்கு முன்னாடி நீங்கள் டோனர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், மாய்ஸ்சரைசர் வேணால் தனியாக வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதிலே ஆடட் தான், நீங்கள் தேவைன்னா தனியாகவும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு ஃபேஸுக்கு நல்ல ஹைட்ரேஷன் எனக்கு தேவை, இதில் கொஞ்சம் தானே ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மாய்ஸ்சரைசர் போட்டு தான் நான் போடுவேன். ஏன்னா எனக்கு ஃபேஸ் வந்து நார்மல் ஃபேஸு டீஹைட்ரேட்டாக இருக்கும்னு சொல்லி மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போடு கொஞ்சம் ஃபஸ்ட்டு 4 டாட் வச்சு இப்படி பிளெண்ட் பண்ணி பாருங்கள். பத்தலை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு பிளெண்ட் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தங்க ஸ்கின் டைப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், நார்மல் ஸ்கின்னாக இருக்கும், காம்பினேஷன் ஒவ்வொருத்தங்க ஸ்கின்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தங்க ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு விதமான குவான்டிட்டி தேவைப்படும் க்ரீம் வந்து. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் எவ்வளோ தேவைப்படுமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. நான் எதுக்கு நிறைய எடுத்துடாதீங்க கொஞ்சமாக போடுங்கன்னு சொன்னேன்னா, ஃபஸ்ட் டைம் நிறைய எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டேன். அது மாதிரி நீங்களும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் ஒரு வார்னிங் மாதிரி சொன்னேன். நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு கம்மியாக வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள், பத்தலைனா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டு பாருங்கள். உங்களோட நாளைக்கு வந்து என்னோடய ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அது நாளைக்கு போடுவேன், இவங்க ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ இவங்க போடுறாங்க. என்னோடய ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுது நாளைக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இருந்துக்கு இப்போ நல்லா தானே இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து நீங்கள் ரொம்ப ஓவராக போட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வெள்ளையாக ஓவர் பளிச்சின்னு இருக்கும். வெளியில் ஃபேன் ஓடுதோ வேஸ்ட்டாக தூங்குறானா. ஃபேஸ் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட் இருந்ததுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்குது. போதுமா அவங்களுக்கு போதுமா. இது என்னன்னா இதுக்கு மேலே நீங்கள் பவுடரோ காம்பேக்டோ லூஸ் பவுடர் போடு பவுடர் போடு. இது உங்களுக்கு எவ்வளோ விதமான குவான்டிட்டி தேவையோ அவங்களுக்கு இது போதுமாங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ நான் ஷூட் பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் இன்னும் பிரைட்னிங்காக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நாளைக்கு நான் எப்படி போடுறேன்னு நாளைக்கு நான் காமிச்சிடுறேன். இவங்களுக்கு இது போதும்ட்டாங்க. நேரில் பார்க்க சூப்பராக இருக்குது, வீடியோவில் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, நேரில் சூப்பராக ஃபினிஷிங் நல்லா இருக்குது. அதான் ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி. அது மட்டும் இல்லை, நல்ல க்ளோவாக இருக்கும், லாங் ஸ்டே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல பிரைட்டாக இருக்கும். அந்த மாதிரி நான் எல்லாமே ஒரே க்ரீமில் இருக்க போயிட்டு நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் வீடியோ எடுத்து 1/2 மணி நேரம் இருக்குமா
எவ்வளோ நேரம் ஆகுது? இருக்கும், அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. நான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி பாப்பா வந்து வந்தாங்க, அவங்க ஃபேஸ் பார்த்தோன்னே அழகாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது, கொஞ்சம் கிளிப் எடுத்து இடையில ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு இடையில இதை வந்து சேர்த்துருவேன். சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ லேட்டாக ஃபவுண்டேஷன் எப்படி லேட்டாக சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி அப்படியே நல்லா இருந்துச்சு. இப்போயும் அழகாக இருக்குது, அப்படியே ஸ்டே அப்படியே இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்க, ஸ்டெப்ஸு சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி போடுவேன்னா சொல்லிடுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டோம். சிடிஎம், சீனா கிளென்சிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும், டீனா டோனர், எம்னா மாய்ஸ்சரைசர். இந்த சீரம் வந்து மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி போட்டுக்கலாம். ஃபேஸ் சீரம் இருக்கு இல்லையா, நான் வந்து டோனருக்கு அப்புறம் சீரம் போட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கப்புறம் டே க்ரீம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நீங்கள். மாய்ஸ்சரைசர் என்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரே இதாக இருக்கணும் எனக்கு, நான் எல்லாம் போட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் டே க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் ஆடட் தான் மாய்ஸ்சரைசர். இல்லைனா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போடுவேன், ஏன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப முக்கியம். சிடிஎம், சி கிளென்சிங், டி டோனர், எம் மாய்ஸ்சரைசர் முன்னாடி சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் நம்ம டே க்ரீம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பவுடர் எது வேணுமோ எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ எதுவுமே இல்லாமல் சும்மா பவுடர் மட்டும் போட்டோம்னா சீக்கிரம் அந்த கலைஞ்சி டல்லாக இருப்போம், டயர்டாக இருப்போம், ஃபேஸு அந்த மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோ டயர்ட் இருந்தாலும் வெளியே தெரியாது, ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்காண்டி தான் ஃபவுண்டேஷன் நீங்கள் தனியாக இதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இந்த க்ரீம் நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து ஃபவுண்டேஷனுக்காக மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை, ஒயிட்னிங் பண்ணி கொடுக்கும். நம்ம நைட் க்ரீமோட சேம் இது தானே, சேம் இது தான் இதுவும். இது டே க்ரீமு, அது நைட் க்ரீமு, அவ்வளோதான். நல்லா இருக்காடா? சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்கா? வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரில, நேரில் பார்க்க நல்லா இருக்குது. சூப்பர், நல்லா இருக்குது. 10ஆம் தேதி வரைக்கும் எல்லாருக்குமே 10ஆம் தேதி வரை ஆர்டர் போட்ட எல்லாருக்குமே டிஸ்பேச் பண்ணியாச்சு. 11, 12, இன்றைக்கி 13, லாஸ்ட்டு 3 நாளைக்கு இன்னையோடு சேர்த்தா 3 நாளைக்கு ஆர்டர் போட்டவங்களுக்கு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. மற்ற எல்லாருக்குமே அனுப்பியாச்சு. இப்போ எல்லா ப்ராடக்ட்டும் ரெடியாக அவைலபிளாக இருக்குது. பிங்கி ப்ராடக்ட்டு உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. ப்ராடக்ட் ஸ்டாக் இருக்கிற மாதிரி பண்ணணும், அதான் என் ஆசையாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு போட்டு நம்ம ஸ்டாக் இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம். இப்பயும் திரும்பியும் நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம். அது வந்து சனிக்கிழமை வருது. இப்போ கொஞ்சமாக இருக்கா ஸ்டாக்? இன்றைக்கி வந்து புதன்கிழமைங்க, திரும்ப ஸ்டாக் வந்து சனிக்கிழமை வருது. இப்போ வந்து இன்னையோட முடிஞ்சிருச்சு, அப்படி தானே? இன்னையோட முடிஞ்சிருச்சா? நம்ம வீடியோலேயே தெளிவாக சொல்லிடுவோம், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, நான் ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொன்னேனே ஏன் வரலன்னு. அதனால் இன்னையோட இருக்கிற ப்ராடக்ட் டிஸ்பேச் பண்ணிட்டாங்களாம். ஏதாவது பெண்டிங் இருக்கா? டே க்ரீம் இருக்கா? டே க்ரீம், சோப்பு எதுவுமே இல்லையா? சரி, ஓகே. இன்னையோட இருக்கிறது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்களாங்க. நான் பேக்கிங் எதுவுமே பண்ணுறதில்ல, ஆர்டர் எடுக்கிறதில்ல, அதனால் எனக்கு தெரியதில்லை. நான் தைக்கிறது, கஸ்டமர் அட்டன் பண்ண பார்லருக்கு வர கஸ்டமர் அட்டன் பண்ணுறது, வீடியோ போடுறது, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கனால ஆர்டர் எடுக்கிறது, பேக்கிங் எல்லாமே அவங்க பார்த்துக்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டால் தான் எனக்கு தெரியும். இன்றைக்கி வரைக்கும் ப்ராடக்ட் எல்லாமே டிஸ்பேச் பண்ணிட்டாங்களாம். லாஸ்ட்டு 3 டேஸ்க்கு வந்து இனிமேல் ஆர்டர் போடுறவங்களுக்கு கம்மிங் சாட்டர்டே வர சனிக்கிழமை 4 கழிச்சு, இன்றைக்கி புதன்கிழமை, வியாழன், வெள்ளி, சனிக்கு வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் கையில் வரும். சண்டே ஃபுல்லாக இருந்து அதை பாக்ஸ் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி பேக்கிங் பண்ணி திங்கக்கிழமை எல்லாருக்கும் டிஸ்பேச். இனிமேல் உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் ஆர்டர் போட்டுருங்க, உங்களுக்கு திங்கக்கிழமை டிஸ்பேச் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் டீட்டெயில் உங்களுக்கு ரேட்டு வேணும்னா தயவுசெய்து நான் வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் உங்கள்ட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கொஞ்சம் அந்த ரேட்டு மட்டும் கேட்டுருங்க, அவங்க அனுப்பிடுவாங்க. எனக்கு அதான் நான் சொன்னாலே, நான் அதை பார்க்குறதுலனால எனக்கு கொஞ்சம் தெரிகிறதில்ல. அவங்கள்ட்ட கேட்டால் உங்களுக்கு ஈஸியாக கரெக்டாக எல்லா டீட்டெயிலும் வந்துடும். நீங்கள் அனுப்பிடுங்க. நம்பர் இல்லை அப்படின்னா புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணிடுறேன். ரேட்டு வந்து வேறு ரேட்டு எல்லாமே அது அவங்களுக்கு தான் கரெக்டாக தெரியும். நான் தப்பாக சொல்லிடக்கூடாது, சொல்லிட்டேன் அப்படின்னா திரும்ப மாற்ற முடியாது. அதனால ரேட்டு அவங்க அனுப்பி விட்ருவாங்க எல்லா ரேட்டுமே. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, see you.